அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் நம்மின் வாழ்விலே காதல் என்ற ஒரு சூழலில் தான் பல நேரங்களில் இருக்கிறோம். காதல் என்ற வார்த்தை என்னவோ ஹராமானதெல்லாம் கிடையாது. காதல், நேசம், அன்பு, பாசம் என்ற வார்த்தையெல்லாம் மார்க்கத்தில் வரவேற்கப்பட்ட வார்த்தை தான். ஆனால் இந்த வார்த்தை யாரோடு சேருகிறது என்பதை கொண்டுதான் அது ஹலாலா ஹராமா என்று மார்க்கம் நம்மிடத்திலே தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. பொதுவாகவே நேசம், காதல் என்ற விஷயத்திலே ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும் என்ற சில விஷயங்களைத்தான் இன்றைய இந்த பதிவிலே நாம் காண இருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்மின் நேசத்தை ஹலாலானதாகவே ஆக்குவானாக. பொதுவாகவே அல்லாஹ் சில நேசங்களுக்கு சவாபுகளை, நன்மைகளை தருகிறான். நன்மைகளை தரக்கூடிய அத்துணை நேசங்களும் மார்க்கத்தில் ஹலாலானது என்று பேசுகிறது. குறிப்பாக நாம் ஹதீஸுகளை பார்த்தால், ஒரு சகோதரனை அல்லாஹுவுக்காக நாம் நேசித்தால் அவனுக்கு நாளை மறுமையில் இறைவனின் நிழல் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த காதல், அந்த நேசம், அந்த பாசம் நன்மையை ஏற்படுத்துகிறது, தருகிறது. பெற்றோர்களை பாசத்தோடு பார்த்தால் ஒவ்வொரு பார்வைக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய நன்மை என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த காதலுக்கும் அந்த நேசத்திற்கும் மார்க்கம் நன்மையை தருகிறது. பாசத்தோடு மனைவிக்கு ஒரு கவளம் உணவை ஊட்டிவிட்டால் அந்த காதலும் சொதக்காவாக மாற்றப்படுகிறது. ஆக காதல் என்ற வார்த்தை ஒரு முஃமினின் வாழ்விலே ஹராமானது கிடையாது, ஹலாலு தான். ஆனால் அது யாரோடு சேருகிறது என்பதை கவனித்துதான் அதை தடை செய்யப்பட்ட காதல், அங்கீகரிக்கப்பட்ட காதல் என்று நாம் வகைப்படுத்த முடியும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுவான், இவ்வளவு ஹலாலான காதல்கள், நேசங்கள், பாசங்கள் இருந்தாலும் பெற்றோர்களை காதலிப்பது ஹலால், மக்களை, மனைவிமார்களை நேசிப்பது, காதலிப்பது ஹலால், எல்லாம் ஹலால். ஆனால் ஒரு முஃமினின் காதல் எப்படி இருக்க வேண்டும் என்று குர்ஆன் பேசுவதை கொஞ்சம் பார்த்தால், அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுவான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஒரு முஃமின் எப்படி இருப்பான் என்றால், அவனின் ஆக உயர்ந்த காதலுக்கு உரித்தானவனாக அல்லாஹுதான் இருப்பான் என்று இறைவன் பேசுகிறான். என்னின் காதலுக்கு, என்னின் நேசத்திற்கு, நான் நேசிப்பதற்கு முதல் தகுதியான நபர் இறைவன், அல்லாஹ் என்று குர்ஆன் நமக்கு தெளிவாகவே பேசி காட்டுகிறது. அதனாலதான் நபிமார்களின் துஆக்களை பாருங்களேன். நபியுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இப்படி துஆ செய்திருக்கிறார்கள் என்று ஹதீஸுகளில் காண முடிகிறது. நபி அவர்களும் இப்படி துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக், யா அல்லாஹ் உன் காதலை எனக்கு நீ கொடு, உன்னை காதலித்தவர்களின் காதலை எனக்கு கொடு, உன்னை யாரெல்லாம் நேசித்தார்களோ அவர்களின் நேசத்தை கொடு, உன்னின் பக்கம் என்னை சேர்த்து வைக்கும் நல்ல அமலை நேசிக்கும் அந்த காதலையும் எனக்கு கொடு என்று நபியுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்திருக்கிறார்கள் என முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, நபி அவர்களும் இந்த துஆவை செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த காதல் ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் பேசுகிறது. சரி, இந்த நேசம் அல்லாஹ்வின் மீது இல்லை என்றால் ஒரு முஃமின் எதையெல்லாம் இன்னைக்கு நாம நேசிக்கிறோங்க? யாரையெல்லாம் நேசிக்கிறோம்? எத்தனையோ மக்கள் ஹராமான விஷயங்களில் நேசங்களை நிரப்பமாக செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது சினிமா நடிகர்கள், சினிமா நடிகைகள், மார்க்கம் தடுத்த விஷயங்கள், விளையாட்டு வீரர்கள் என மார்க்கம் தடுத்த விஷயங்களில் நம்மின் காதலை, நேசத்தை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே நாம் யாரை நேசிக்கிறோமோ அவரோடு இருப்போம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நல்லவங்களை நேசித்தா நல்லவங்களோட இருப்போம். நபி அவர்களை நேசித்தால், நபி அவர்களை காதலித்தால் நபி அவர்களோடு இருக்க முடியும். அல்லாஹுவை நேசித்தால் நாளை அல்லாஹுவை பார்க்கும் மிகப்பெரிய நசீபு நாளை மறுமையில் கிடைக்கும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே பேசுவான், எந்த நேசம் ஹலால். அல்லாஹ் பேசுவான், உங்களின் பெற்றோர்கள், உங்களின் மக்கள், உங்களின் சகோதரர்கள், உங்களின் ஜோடிகள், உங்களின் குடும்பங்கள், நீங்கள் சேமித்து வைத்த உங்களின் செல்வங்கள், நஷ்டங்களை தரும் என்று பயந்து பயந்து நீங்கள் செய்யும் உங்களின் வியாபாரங்கள், ஆசையாக நீங்கள் நேசித்து கட்டியிருக்கிற உங்களுடைய இல்லங்கள், இந்த அனைத்துமே உங்களுக்கு அல்லாஹுவையும் ரசூலையும் ஜிஹாதையும் விட பிரியமானதாக மாறிவிட்டால்
அல்லாஹுவின் வேதனை உங்களை வந்தடைவதை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். பாருங்களேன், அல்லாஹுவை நேசிப்பதை விட, ரசூலை நேசிப்பதை விட, அவனின் பாதையில் போரிடுவதை நேசிப்பதை விட, இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஹலால் தாங்க. மனைவியை நேசிப்பது ஹலால், பெற்றோர்களை நேசிப்பது ஹலால், நம்மின் வீட்டை நேசிப்பது ஹலால், நம்மின் வியாபாரங்களை நேசிப்பது ஹலால். இந்த எல்லா ஹலாலும் அல்லாஹுவின் நேசத்தை விட, ரசூலின் நேசத்தை விட கூடிவிடும் என்றால், அல்லாஹ் ரசூலின் மீது வைக்க வேண்டிய காதலை விட ஒரு மூமினுக்கு இதன் மீது காதல் கூடிவிடும் என்றால், ஹலாலான நேசமாக இது இருந்தாலும் நாம் வைக்க வேண்டிய காதலை வைக்க வேண்டிய நபர்களின் மீது வைக்க தவறிய காரணத்தால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹுவின் வேதனை உங்களை வந்தடைவதை எதிர்பாருங்கள் என்று இறைவன் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். நபியுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுகள் பேசும். நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு அழகா இருப்பாங்க. பொதுவாகவே ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை சிரிக்கிறது என்றால் பெற்றோர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அது வாழ்விலே ஒரு ஈடு இணையில்லா ஒரு பெரிய மகிழ்ச்சியை அது ஏற்படுத்தும். நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய அழகர் என்று குர்ஆன் பேசுகிறார். மிகப்பெரிய அழகு. அல்லாஹ் அவர்களை அவ்வளவு அழகாக படைத்திருந்தான். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். தொழுகிற அந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகான சிரிப்பை பார்த்து கொஞ்சம் சிந்தனையை அந்த பக்கம் செலுத்தி விடுகிறார்கள். அல்லாஹ் சோதிக்கிறான். நபிமார்களுக்கு எப்போ சோதனை கடுமையாக இருக்கும். அஷத்து நாஸி பலாஅல் அன்பியா, நபிமார்கள் தான் கடுமையான சோதனைக்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ் சோதிக்கிறான். தன்னுடைய மகனின் அழகை பார்த்து இறைவனை தொழும் அந்த சூழலில் கொஞ்சம் கவனம் சிதறியதால் நபியுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை, எந்த கண்களால் அவர்கள் ரசித்தார்களோ அந்த கண்களை இவர்கள் அழுததால் இறைவன் பறித்து விட்டான். யூசுப் நபிய கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் என்று வரலாறுகள் பேசுகிறது. நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகை கண்டு தொழுகையில் திசை திரும்பிய காரணத்தால் யூசுப் நபியையும் யாக்கூப் நபியையும் அல்லாஹ் பிரித்து வைத்தான். நீண்ட காலங்கள் பிரித்தான். எந்த கண்களில் கண்டார்களோ அந்த கண்களின் பார்வையை நபியுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இழந்தார்கள். ஒரு கட்டத்தில் இப்படி துஆ செய்வார்கள், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி இலல்லாஹ், என்னின் கவலை, என்னின் சங்கடம், என்னின் சஞ்சலம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான் நான் முறையிடுவேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் இழந்த பார்வையை மீட்டு கொடுக்கிறான். இழந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மீட்டு கொடுக்கிறான். இதைத்தான் மார்க்கம் சொல்கிறது. நம்மின் காதல், நம்மின் நேசம், நம்மின் பாசம் அல்லாஹுவாக இருந்தால் எல்லாம் சாத்தியம். நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவின் நண்பர் என்று குர்ஆன் பேசுகிறது, மார்க்கம் பேசுகிறது, ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குல் மௌத் வரக்கூடிய நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்கிறார்கள், ஒரு நண்பனின் உயிரை இன்னொரு நண்பன் எடுக்க ஆசைப்படுவானா? அல்லாஹ்வே என் உயிர் எடுக்க ஆசைப்படுவானா என்று கேட்கிறார்கள். மலக்குல் மௌத்துக்கு இதுக்கு பதில் தெரியல. நேராக அல்லாஹ்விடத்தில் சென்று இதை சொல்ல அல்லாஹ் இப்படி கேட்டு அனுப்புகிறான், ஒரு நண்பனை இன்னொரு நண்பர் சந்திக்க வெறுப்பாரா என்று கேளுங்கள். இதை மலக்குல் மௌத்து சொன்ன உடனே அல்லாஹுவின் காதலில் மூழ்கிய நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்னின் உயிரை வேகமாக கைப்பற்றுங்கள், காரணம் என் நண்பனான அல்லாஹுவான என் காதலுக்கு சொந்தமான அல்லாஹுவை நான் சந்திக்க வேண்டும் என்ற ஆசையில் என் உயிரை வேகமாக எடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு முஃமினின் காதல், உச்சகட்ட காதல் நம்மை படைத்த அல்லாஹுவின் மீது தான் இருக்க வேண்டும் என்று குர்ஆனும் மார்க்கமும் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்னை ஜினீரா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய ஒரு இறைவனின் மீது காதல் கொண்ட ஒரு பெண்மணி. வரலாறுகளில் காண முடிகிறது, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அவர்களை அபூஜஹல் அடித்ததின் சூழலால் அவர்களின் பார்வை பறிக்கப்படுகிறது. பார்வை இழந்துட்டாங்க ஜினீராமையா. சொன்னாங்க, பாத்தியா, நம்முடைய கடவுள்களை நீ ஏளனமாக பேசியதால் லாத் உஸ்ஸா போன்ற சாமிகள், உன்னுடைய கடவுள்கள் உன் பார்வையை பறித்து விட்டது என்று ஏளனமாக அன்னை ஜினீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பேசினார்கள். ஜினீரா ரலியல்லாஹு அன்ஹா உங்களுக்கு பார்வை போனது பெரிய விஷயம் இல்லை, தன்னுடைய ரப்புல் ஆலமீனான அல்லாஹுவால் பார்வை போனது என்று சொல்லி இருந்தால் அவர்கள் ஏற்றிருப்பார்கள்.
அல்லாஹ்வின் மீது கொண்ட காதலால் அதை ஏற்றிருப்பார்கள். ஆனால் மாற்றமாக தங்களின் கடவுள்களின் பெயர்களை சொல்லி பார்வையை பறித்தது என்று சொன்ன உடனே அன்னை ஜினிரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். துஆ செய்தார்கள், இப்படி சொன்னார்கள், ரப்பி காதிருன் ஐ யருத்தலி பஸரி, என்னை படைத்த ரபுல் ஆலமீன் என் பார்வையை கொடுப்பதற்கு சக்தி படைத்தவன் என்று சொன்னார்கள். அவர்களின் பார்வை உடனே வந்து விட்டது. எந்த சிகிச்சையும் மேற்கொள்ளல, ஒரே வார்த்தை தான், என் ரப்பு கொடுப்பான், என் ரப்பு நாடினால் என் பார்வை வரும் என்று சொன்னார்கள். பார்வை வந்து விட்டது. மறுநாள் இப்படி பேசிக்கொண்டார்கள், முகம்மது பெரிய சூனியக்காரராக இருப்பார் போலவே கண் பார்வை எல்லாம் மீட்டுக் கொடுக்கிறார் என்று சொல்லும் அளவிற்கு இழந்த பார்வையை ஜினிரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றார்களானால் அவர்கள் இறைவனின் மீது வைத்த காதல் அந்த அளவிற்கு இருந்தது. இறைவன் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டான். ஆக ஒரு முஃமினின் காதல், ஒரு முஃமினின் நேசம், ஒரு முஃமினின் முழுமையான பாசத்திற்கு முதல் தகுதியானவன் அல்லாஹ். அல்லாஹ்வை நாம் காதலிக்க ஆரம்பித்து விட்டால் எல்லாம் கிடைத்துவிடும் என்பதுதான் வரலாறுகள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். மகான்மார்களான அன்னை ராபியத்துல் பஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போன்ற இமாம்கள் எல்லாம், மிகப்பெரிய இறைநேச செல்வர்களான பெண்மணிகளின் வார்த்தைகள் எல்லாம் எனக்கு அல்லாஹ் கிடைத்தால் போதும் என்று இருந்ததென்றால் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ் கிடைத்தால் எல்லாம் கிடைக்கும், மற்றதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் அப்புறம், அல்லாஹ் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும்? வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஆக உயர்ந்த காதலை இறைவனின் மீது வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அப்படி உங்களின் காதலை அமைத்து பாருங்கள். மார்க்கம் சொன்ன எல்லா ஹலாலான காதல்கள், நேசங்கள் ஒரு புறம் இருக்க, அதை கடந்து அல்லாஹ்வின் மீது நம்மின் நேசம் காதல் இருந்த பிறகுதான் மற்றவைகளின் மீது நேசம் இருக்க வேண்டும். மார்க்கம் தடுத்த ஹராமான விஷயங்களின் பக்கம், அது காதல் என்ற பெயரிலே எப்படி வந்தாலும் அதை மார்க்கம் ஹராம் என்றுதான் பேசுகிறது. அல்லாஹ் ஹராமான நேசங்களை விட்டும் பாதுகாத்து ஹலாலான நேசங்களில் நிரப்பமாக நம்மை எப்பொழுதும் ஈடுபட செய்வானாக. குறிப்பாக நம்மின் உச்சகட்ட காதலுக்கு சொந்தக்காரனாக நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹுவே எல்லா சூழல்களையும் அல்ல ரஹ்மான் ஆக்கி அமைப்பதற்கான எல்லா நசீபையும் தந்தருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா